வணக்கம். மகிழன் செய்திகள். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் முன்விரோதம் காரணமாக வாலிபரை கத்தியால் வெட்டி கொலை செய்ய முயன்ற 5 பேரை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி பூமியன்பேட்டை பாவானர் நகரை சேர்ந்தவர் செந்தில் மகன் சிவா, வயது 19, பெயிண்டர். இவருக்கும் அதே பகுதியை சேர்ந்த சிவகுரு, விக்கி மற்றும் விஜய் ஆகிய மூவருக்கும் இடையே கடந்த ஆண்டு திருமணத்தில் பேனர் வைப்பது தொடர்பாக பிரச்சனை இருந்து வந்தது. இந்நிலையில் சிவா நேற்று முன்தினம் இரவு 12 மணி அளவில் பாவானர் நகரில் உள்ள தனது நண்பர் வீட்டிற்கு சென்றார். அப்பொழுது அங்கு வந்த சிவகுரு, விக்கி மற்றும் விஜய் ஆகிய மூவரும் சிவாவை வழிமறித்து தகராறு செய்து கத்தியால் தலை மற்றும் தோள்பட்டியில் வெட்டிவிட்டு தப்பிச் சென்றனர். படுகாயமடைந்த சிவாவை அவரது நண்பர்கள் மருத்துவமனையில் சேர்த்தனர். அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இதுகுறித்து சிவாவின் தாய் இலக்கியா அளித்த புகாரின் பேரில் ரெட்டியார்பாளையம் போலீசார் வழக்கு பதிந்து சிவகுரு, விஜய், விக்னேஷ் மற்றும் இவர்களுக்கு உடந்தையாக இருந்த கார்த்திக், கையனார் ஆகிய 5 பேரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். திருநள்ளாறில் உள்ள உலக பிரசித்தி பெற்ற ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஆலயத்தில் வைகாசி பிரம்மோற்சவ விழா இன்று கொடியேற்றத்துடன் துவங்கியது. காரைக்கால் அடுத்து திருநள்ளாறில் உள்ள உலக பிரசித்தி பெற்ற ஸ்ரீ தர்பானேஸ்வர சுவாமி தேவஸ்தானம் ஸ்ரீ சனி பகவான் ஆலயத்தில் இந்த ஆண்டு வைகாசி பிரம்மோற்சவ விழா இன்று கொடியேற்றத்துடன் விமர்சையாக துவங்கியது. கொடியேற்றத்தை முன்னிட்டு ரிஷப கொடியை வீதி உலாவாக எடுத்துச் சென்று மீண்டும் ஆலயத்திற்கு வந்தடைந்த பின்னர் கொடிமரத்து கணபதிக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் ஆராதனைகள் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து வேத மந்திரங்கள், மங்கள வாத்தியங்கள் முழங்க கொடியேற்றப்பட்டது. கொடியேற்றத்தை தொடர்ந்து பஞ்சமூர்த்திகள் வீதி உலா நடைபெற்றது. நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். விழாவின் முக்கிய நிகழ்ச்சிகளான 27ஆம் தேதி திருத்தேரோட்டமும் 28ஆம் தேதி சனி பகவான் தங்க காக்கை வாகனத்தில் வீதி உலாவும் நடைபெறவுள்ளது. காரைக்கால் சமத்துவபுரம் பகுதியில் நாய் மற்றும் பூனைகளுக்கு விஷம் வைத்து கொன்றவர் மீது நகர காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். காரைக்கால் மாவட்டம் சமத்துவபுரம் பகுதியில் நாய், பூனை உள்ளிட்ட விலங்குகள் மர்மமான முறையில் இறப்பதாக கிடைத்த தகவலின் பேரில் ஹோப்டைல் அனிமல் ஃபவுண்டேஷன் அமைப்பினர் அப்பகுதியில் இதுகுறித்து விசாரித்த போது அங்குள்ள நபர் ஒருவர் கோழிகளை வளர்ப்பதற்காக நாய், பூனைகளுக்கு விஷம் வைத்து கொன்று இருப்பதாகவும் அந்த நபர் தொடர்ந்து நாய், பூனைகளை துன்புறுத்தி வருவதாகவும் அப்பகுதி மக்கள் தெரிவித்தனர். இதுகுறித்து ஹோப்டைல் அனிமல் ஃபவுண்டேஷன் அமைப்பின் தலைவர் சிறில் இருதயராஜ் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மற்றும் நகர காவல் நிலைய ஆய்வாளருக்கு புகார் அளித்தார். காரைக்கால் சமத்துவபுரம் பகுதியை சேர்ந்த பஷீர் மற்றும் அவரது மனைவி பர்வீன் ஆகியோர் மீது நகர காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அப்பகுதியில் இறந்த பூனைகளுக்கு காரைக்கால் கால்நடை பராமரிப்புத்துறை அலுவலகத்தில் உள்ள கால்நடை மருத்துவமனையில் உடற்கூறு ஆய்வு செய்யப்பட்டு வருகிறது. புதுச்சேரியில் 5வது முறையாக முதல்வர் ரங்கசாமி பதவியேற்றதை தொடர்ந்து திருபுவனை தொகுதி மதகடிப்பட்டு பகுதியில் என்ஆர் காங்கிரஸ் முன்னாள் எம்எல்ஏ கோபிகா தலைமையில் இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி முதலமைச்சராக அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் தலைவர் ரங்கசாமி 5வது முறையாக பதவியேற்றார். லோக் நிவாசில் நடைபெற்ற விழாவில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் அவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார். ரங்கசாமி புதுச்சேரி முதல்வராக 5வது முறையாக பதவியேற்று சாதனை படைத்துள்ளார். இதனைத் தொடர்ந்து புதுச்சேரி முழுவதும் அவரது ஆதரவாளர்கள் பல்வேறு இடங்களில் பட்டாசுகள் வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் வெகு சிறப்பான முறையில் கொண்டாடி வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மதகடிப்பட்டு பகுதியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கோபிகா தலைமையில் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. இதில் என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் மாடலிங் வேலை வாங்கி தருவதாக பெண்ணிடம் ரூபாய் 14 லட்சம் மோசடியில் ஈடுபட்ட மர்ம நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர். காலப்பட்டை சேர்ந்த பெண் ஃபேஸ்புக் மூலம் அடையாளம் தெரியாத நபருடன் நட்பாக பழகி வந்தார். அந்த நபர் அவருக்கு மாடலிங் வேலை வாங்கி தருவதாகவும் அதற்காக பணம் அனுப்பும்படியும் ஆசை வார்த்தை கூறியுள்ளார். இதை நம்பி அப்பெண் மர்ம நபருக்கு பல்வேறு தவணைகளாக ரூபாய் 14,1600 ரூபாய் அனுப்பினார். ஆனால் அதன் பின் அந்த நபரை தொடர்பு கொள்ள முடியவில்லை. இதேபோல் குண்டுபாளையத்தை சேர்ந்தவர் வாட்ஸ்அப் குழுவில் பைபர் நெட் விற்பனை தொடர்பான விளம்பரத்தை பார்த்தார். இதையடுத்து பைபர் நெட்டை ஆர்டர் செய்த போது அவரை தொடர்பு கொண்ட மர்ம நபர் முன்பணம் செலுத்தும்படி தெரிவித்தார். இதை நம்பி மர்ம நபருக்கு ரூபாய் 27,000 அனுப்பிய நிலையில் ஆர்டர் செய்த பொருள் ஏதும் அவருக்கு வரவில்லை. அதன் பிறகு சைபர் மோசடி கும்பலிடம் பணத்தை இழந்தது தெரியவந்தது. இதுகுறித்த புகார்களின் பேரில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். தேசிய கோரிக்கை நாளை ஒட்டி புதுச்சேரியில் அனைத்து தொழிற்சங்கங்கள் சார்பில் மரமிலை அடிகள் சாலை சுதேசமில் அருகில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. வட இந்தியா மற்றும் மத்திய தொழிலாளர் போராட்டங்களுக்கு ஆதரவு தெரிவித்து புதுச்சேரியில் தேசிய கோரிக்கை நாள் ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என்று தொழிற்சங்கங்கள் கூட்டாக அறிவித்திருந்தன.
இதனைத் தொடர்ந்து நடந்த ஆர்ப்பாட்டத்திற்கு ஏஏடியூசி மாநில தலைவர் தினேஷ் பொன்னையா தலைமை தாங்கினார். சிஏடியு மாநில பொதுச் செயலாளர் சீனிவாசன், எல்எல்எஃப் மாநில துணைத் தலைவர் கலைவண்ணன், ஏஐசிசிடியு மாநில பொதுச் செயலாளர் புருஷோத்தமன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். ஆர்ப்பாட்டத்தில் தொழிலாளர் விரோத சட்ட தொகுப்புகளை திரும்பப் பெற வேண்டும், இந்திய தொழிலாளர் மாநாடு அவசரமாக கூட்டப்பட வேண்டும், மாதத்திற்கு ரூபாய் 26,000 குறைந்தபட்ச ஊதியம் வழங்க வேண்டும், எல்பிஜி சமையல் கேஸ் மலிவு விலையில் கிடைக்க வேண்டும், அத்தியாவசிய பொருட்களின் விலையை கட்டுப்படுத்த வேண்டும் போன்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷமிட்டனர். ஆர்ப்பாட்டத்தின் நோக்கங்களை விளக்கி ஏஏடியூசி மாநில பொதுச் செயலாளர் அந்தோணி, எல்எல்எஃப் மாநில செயலாளர் கார்முகில், ஏஐசிசிடியு அகில இந்திய துணைத் தலைவர் பாலசுப்ரமணியன் ஆகியோர் பேசினர். கூட்டத்தில் அனைத்து சங்கங்களின் பொறுப்பாளர்கள் மற்றும் உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். தமிழகத்தை தொடர்ந்து புதுவையிலும் முதல்வர் பதவியேற்பு விழாவில் தமிழ்தாய் வாழ்த்து 3வதாக பாடப்பட்டுள்ளது. இதற்கு பல்வேறு தரப்பினரும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். நடந்து முடிந்த புதுவை சட்டப்பேரவை தேர்தலில் என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி வெற்றி பெற்ற நிலையில் என்ஆர் காங்கிரஸ் தலைவர் ரங்கசாமி 5வது முறையாக இன்று முதல்வராக பதவியேற்றார். இந்நிலையில் தமிழகத்தை தொடர்ந்து புதுவையிலும் இன்றைய முதல்வர் பதவியேற்பு விழாவில் தமிழ்தாய் வாழ்த்து 3வதாக பாடப்பட்டுள்ளது. இன்று நடைபெற்ற விழாவில் முதலில் வந்தே மாதரம், 2வதாக தேசிய கீதம் பாடப்பட்டு பின்னர் 3வதாக தமிழ்தாய் வாழ்த்து பாடப்பட்டுள்ளது. ஆனால் பதவியேற்பு விழா நிகழ்ச்சி நிரலில் முதலில் தமிழ்தாய் வாழ்த்து, அதன் பின்னர் வந்தே மாதரம், தேசிய கீதம் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த சம்பவத்திற்கு பல்வேறு தரப்பினரும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். கோவிந்தசாலை அந்தோனியார் கோவில் தெருவில் குடிசை மாற்று வாரியத்தின் சார்பில் அடுக்குமாடி குடியிருப்பு கட்டுமான பணிகளை தொகுதி எம்எல்ஏ நேரு ஆய்வு செய்தார். புதுச்சேரி கோவிந்தசாலை அந்தோனியார் கோவில் தெருவில் குடிசை மாற்று வாரியத்தின் மூலம் அடுக்குமாடி குடியிருப்புகள் கட்டப்பட்டு மக்கள் வசித்து வருகின்றனர். அந்த அடுக்குமாடி குடியிருப்புகள் சேதமடைந்து உள்ளதாக அப்பகுதி மக்கள் அளித்த புகாரின் பேரில் அரசு நிதி ஒதுக்கீடு செய்து சீரமைப்பு கட்டுமான பணிகளை மேற்கொண்டு வருகிறது. இந்நிலையில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நேரு அந்தோனியார் கோவில் தெருவில் நடந்து வரும் அடுக்குமாடி குடியிருப்பு கட்டுமான பணிகளை பார்வையிட்டு தரமான முறையில் அமைக்கப்பட்டு வருகிறதா என ஆய்வு செய்தார். அப்போது குடிசை மாற்று வாரிய உதவி பொறியாளர் சுதர்சனம், இளநிலை பொறியாளர் உதயகுமார் உட்பட பலர் கலந்து கொண்டனர். மருத்துவ விடுப்பில் அரசியல் கட்சி வேட்பாளருக்காக தேர்தல் பணியாற்றிய சப் இன்ஸ்பெக்டரை சஸ்பெண்ட் செய்து டிஜிபி ஷாலினி சிங் உத்தரவிட்டுள்ளார். புதுச்சேரி காவல்துறையில் சப் இன்ஸ்பெக்டராக பணிபுரிந்தவர் ராஜசேகர். இவர் சில மாதங்களுக்கு முன் மாகி சிறப்பு பிரிவு சப் இன்ஸ்பெக்டராக பணியிட மாற்றம் செய்யப்பட்டார். அப்பணியில் சேர்ந்த ராஜசேகர் உடல்நிலை பாதிக்கப்பட்டதாக கூறி மருத்துவ விடுப்பில் புதுச்சேரி திரும்பினார். மருத்துவ விடுப்பை அவர் நீட்டிப்பு செய்ததை தொடர்ந்து மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்த அதிகாரிகள் உத்தரவிட்டனர். ஆனால் அவர் மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்தி கொள்ளாமல் நடந்து முடிந்த சட்டசபை தேர்தலில் காமராஜ் நகர் தொகுதியில் பாஜக வேட்பாளருக்கு ஆதரவாக தேர்தல் பணியாற்றியதாக புகார் எழுந்தது. இதுகுறித்த வீடியோவும் சமூக வலைதளங்களில் பரவியது. இதையடுத்து ராஜசேகரை சஸ்பெண்ட் செய்து டிஜிபி ஷாலினி சிங் உத்தரவிட்டார். புதுச்சேரியில் 5வது முறையாக ரங்கசாமி முதல்வராக பதவியேற்றார். 2 அமைச்சர்கள் பதவியேற்றனர். புதுச்சேரி சட்டசபை தேர்தலில் என்ஆர் காங்கிரஸ், பாஜக, அதிமுக உள்ளிட்ட தேசிய ஜனநாயக கூட்டணி அமோக வெற்றி பெற்று ஆட்சியை தக்கவைத்துள்ளது. இந்த நிலையில் புதிய அரசின் பதவியேற்பு விழா ஆளுநர் மாளிகையில் இன்று காலை நடைபெற்றது. புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் முதலமைச்சர் ரங்கசாமிக்கு பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைத்தார். ஆளுநர் காலை 9:46 மணிக்கு பிரமாணத்தை வாசிக்க தொடங்கிய நிலையில் ஆன்மீகத்திலும் ஜோதிடத்திலும் அதிக நம்பிக்கை கொண்ட முதலமைச்சர் ரங்கசாமி தனது உதவியாளரை சரியாக மணிபார்க்க வைத்தார். சரியாக 9:47 மணிக்கு அவர் தனது பதவியேற்பு கோப்பில் கையெழுத்திட்டது குறிப்பிடத்தக்கது. முதலமைச்சரை தொடர்ந்து அமைச்சராக நமச்சிவாயம் பதவியேற்றுக் கொண்டார். அவரை தொடர்ந்து ஏனாம் தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட மல்லாடி கிருஷ்ணராவ் தெலுங்கு மொழியில் அமைச்சராக பதவி பிரமாணம் எடுத்துக்கொண்டார். இந்த விழாவில் பாஜக தேசிய தலைவர் நிதின் நபீன், தேசிய அமைப்பு பொதுச் செயலாளர் எல் சந்தோஷ், தலைமை செயலர் சரத் சவுகான் உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டனர். இவர்களுடன் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் பல்வேறு அரசியல் கட்சி நிர்வாகிகள் என பலரும் இவ்விழாவில் பங்கேற்று சிறப்பித்தனர். விருத்தாச்சலம் அருகே குடிநீர் கேட்டு காலி குடங்களுடன் பொதுமக்கள் இரு பிரிவாக பிரிந்து 2 இடங்களில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அடுத்த ஈர்சலாக்குப்பம் கிராமத்தில் சுமார் 300க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் இக்கிராமத்தில் உள்ள பட்டியலின மக்கள் வசிக்கக்கூடிய பகுதியில் கடந்த 5 நாட்களுக்கு மேலாக குடிப்பதற்கு குடிநீர் கூட இல்லாததால் சம்பந்தப்பட்ட ஊராட்சி நிர்வாகத்திடம் பலமுறை புகார் அளித்துள்ளனர்.
ஆனால் ஊராட்சி நிர்வாகம் கண்டு கொள்ளாததால் ஆத்திரமடைந்த அக்கிராம மக்கள் இரு பிரிவாக பிரிந்து விருத்தாச்சலம் மாலடி செல்லும் சாலையிலும் கோட்டேரி கிராமத்திற்கு செல்லும் சாலையிலும் அமர்ந்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அரசு மற்றும் தனியார் பேருந்துகள் செல்ல முடியாமல் சுமார் 1 மணி நேரமாக காத்து கிடந்தன. இது குறித்து தகவலிருந்து விருத்தாச்சலம் போலீசார் வருகை தந்து குடிநீர் கிடைக்க வழிவகை செய்யப்படும் என கூறியதன் பேரில் மறியல் போராட்டத்தை கைவிட்டனர். இதனால் அங்கு சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி அரசு பதவியேற்பு விழாவில் தமிழ்தாய் வாழ்த்து புறக்கணிக்கப்பட்டால் ஆளுநருக்கு கருப்பு கொடி காட்டுவோம் என எச்சரிக்கை விடுத்த திராவிட விடுதலை கழக நிர்வாகிகளை முன்னெச்சரிக்கையாக போலீசார் கைது செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி புதிய அரசின் பதவியேற்பில் தமிழ்தாய் வாழ்த்து அவமதிக்கப்பட்டால், சமஸ்கிருத வந்தே மாதரம் இசைக்கப்பட்டால் புதுச்சேரி துணைநிலை ஆளுநருக்கு கருப்பு கொடி காட்டப்படும் என்று புதுச்சேரி தந்தை பெரியார் திராவிட கழகம் நேற்று அறிவித்திருந்தது. இந்த நிலையில் இன்று காலை அரியங்குப்பம் சந்திப்பில் திராவிடர் கழகத்தின் தலைவர் வீரமோகன் தலைமையில் துணைத் தலைவர் இளங்கோ, செயலாளர் சுரேஷ் உட்பட நிர்வாகிகள் தமிழ்தாய் வாழ்த்து பாடலை அவமதிக்காதே, வந்தே மாதரம் பாடலை பாடாதே என புதுச்சேரி துணைநிலை ஆளுநரை கண்டித்து கருப்பு கொடி காட்ட முயன்றனர். அப்போது அரியங்குப்பம் போலீசார் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அவர்களை கைது செய்தனர். இதனால் அங்கு சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. இத்துடன் மகிழன் செய்திகள் நிறைவடைந்தன. நன்றி.